கண்களை மூடி இந்த காலை வெளியிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உயிருள்ள தெய்வம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இந்த 2025 வருடத்தில் தகப்பனே கிட்டத்தட்ட ஆண்டவரே 10 மாதங்களை முடிப்பதற்கு கிருபையாய் உதவி செய்து இந்த 11வது மாதத்தில் கொண்டு வந்து எங்களை சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே ஒரு மனுஷனுடைய ஐக்கியத்திற்காகவோ ஒரு மனுஷனுடைய உறவுக்காகவோ ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காகவோ நாங்கள் இங்கே வரல. தகப்பனே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உம்முடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ண நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் கூட ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உம்முடைய தளம்புள்ள கருத்தின் தொடுதல் எங்கள் மத்தியில் இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருப்பதாக. ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே உம்முடைய செம்மையான தூய தெய்வ ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் காணப்படுவதாக. அவர் எங்களுக்குள்ள உலாவி எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுவாராக. தகப்பனே ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இந்த நவம்பர் மாதத்திற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே இந்த மாதத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர்தான் பெரியவர், நீர்தான் ஆளுகை செய்கிறவர், நீர்தான் வழிநடத்த போகிறவர். எங்கள் குறைவுகளில் நீர்தான் எங்களுக்கு போதுமானவராக இருக்க போகிறவர். ஆண்டவரே எங்களை சுகமாக்குகிறவர், அற்புதம் செய்கிறவர். ஆண்டவரே எங்களோடு நடக்கிறவர் நீர்தான், எங்களை நடத்துகிறவர் நீர்தான். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் ஏக்கத்தோடு தாகத்தோடு ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு விசை தகப்பனே ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக. ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாக எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாக இல்லாதபடி தகப்பனே எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை மறைத்து கொள்வீராக ராஜா. ஆண்டவரே வர தடைப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எங்கள் மத்தியில் கொண்டு வரும். தகப்பனே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் வைப்பீராக. எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும்.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், ஆனமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்பொழுதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றிடுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றிடுவோம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. பசுமையா மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஆராதிக்கலாம். தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே என்னில் வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே என்னில் வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே 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 நன்றி நன்றி இயேசுவே
நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். உன் பிராணனை அழிவுக்கு அவர் மீட்டு காப்பாற்றுகிறார். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டுகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்தில் தொடக்க நாளில் முதல் ஒரு சில மணி நேரங்களில் கர்த்தருக்காக நேரத்தை கொடுத்து, கர்த்தர் பேரில் வைராக்கியம் பாராட்டி, கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நோய்களை எல்லாம் நான் குணமாக்குவேன். உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை காப்பாற்றுவேன். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் நம்மை முடிசூட்டுகிறார். இரக்கங்களினால் நம்மை முடிசூட்டுகிறார். நன்மையினால் நம்முடைய வாயை அவர் திருப்தியாக்குகிறார். நம்முடைய வயது கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல மாறுகிறது. ஆண்டவர் இந்த நவம்பர் மாதத்தில் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். இந்த வருடத்தை நம்மோடு கூட தொடங்கினவர் அநேகர் நம்மிடத்தில் இல்லை. அநேகர் மரித்து போயிருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு மாதமும் நம்மை ஆச்சரியத்தக்க விதமாய் அவர் நடத்துகிறார். தேவைகளை பார்த்தால் நம்ம ஒரு மாதத்தை கூட தாண்டி இருக்க முடியாது. ஆனால் நம்ம அந்த மாதத்தினுடைய தேவைகளையோ பிரச்சனைகளையோ சூழ்நிலைமைகளையோ நம்ம பார்க்கறதில்லை. நம்ம அந்த மாதத்தினுடைய முதல் நாளில் அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் தாகத்தோடு ஏக்கத்தோடு வந்து அவருடைய பாதத்தில் விழுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தில் நான் இந்த மாதத்தை முடிக்கப் போகிறதில்லை. ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தில் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நான் தாண்ட முடியாது. இந்த மாதம் முழுவதும் என்னால் கடத்த முடியாது. தகப்பனே, ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே என்னை பாதுகாக்க வேண்டும், என் தேவைகளை சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உதவியாக, எனக்கு ஒத்தாசையாக நீர் இருக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து, ஆண்டவரே கர்த்தாவே, நான் தடுமாறாதபடிக்கு, நான் தயங்கி ஏங்கி நிற்காதபடிக்கு, குறைவுபட்டு போகாதபடிக்கு தகப்பனே என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி, என் தேவைகளை எல்லாம் சந்தித்து என்னை நடத்துகிறவர் நீர்தான். ஆண்டவரே, இனிமேலும் நீர் அப்படியே செய்ய போகிற தயவுக்காக, இந்த மாதத்திலும் நீர் அப்படியே எங்களுக்கு நல்லவராக இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய பாதத்தை பிடிக்கிறோம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? தேவன் அந்த மாதத்தில் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நடத்தி கொண்டு வருகிறார். ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். அது நம்முடைய உணவுக்காக இருக்கிற காரியமாக இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பாக இருக்கட்டும், நம்முடைய போக்குவரத்தாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியத்தின் தேவைகளாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தின் தேவைகளாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய தேவைகளாக இருக்கட்டும், தேவன் சந்திக்கிறார். அவர் குறைவின்றி நம்மை நடத்துகிறார். இந்த மாதத்தில் இது ஒரு விசேஷித்த மாதம். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், உன்னை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவேன். உன் நோய்களை எல்லாம் நான் குணமாக்குவேன். உன்
வாயை நன்மையினால் நான் திருப்தியாக்குவேன். உன் வயது திரும்ப கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல மாறும். நீ இந்த மாதத்தில் ஆச்சரியமான விதத்தில் உன்னுடைய சரீரத்திலும் குடும்பத்திலும் உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய சம்பத்திலும் என்னுடைய கரத்தின் கிரியை பார்ப்பாய். என்னுடைய அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவரால் செய்ய முடியாத பெரிய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, 2025 வருடம் தொடங்கினது எங்களுக்கு தெரியலை. ஆனாலும் ஆண்டவரே, அதில் 10 மாதங்களை தாண்டி வருவதற்கு கிருபையாக எங்களுக்கு உதவி செய்தீர். எவ்வளவு தேவைகள், எவ்வளவு ஆண்டவரே பிரச்சனைகள், எவ்வளவு சூழ்நிலைமைகள், அடுத்து கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய பலத்தில் அல்ல ராஜா, ஆண்டவரே, எங்களுடைய பலத்தில் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அற்புதமாய் அதிசயமாய் எங்களை இந்த நவம்பர் மாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். எவ்வளவு பிரயாணங்கள் ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டவரே போகிற வருகிற வழிகளில் எல்லாம் நாங்கள் விபத்துக்களை பார்த்தோம், எவ்வளவு மரணங்களை பார்த்தோம். தகப்பனே, எங்களுக்கு ஜீவன் உண்டாக்கி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்திருக்கிறீர். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் சுகத்தோடு பலத்தோடு எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராகவே இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளுடைய வாயை நீர் நன்மையினால் திருப்தியாக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டவரே நீர் இந்த மாதம் முழுவதும் வலுவாதபடிக்கு ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுகிற தயவுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் முன்பாக வைத்திருக்கிற பந்தியை கர்த்தாவை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தழும்புள்ள கரத்தை அதை தொட்டு ஆசீர்வதித்து எங்களை அந்த பந்திக்கு தகுதிப்படுத்துவீராக. எங்களோடு கூட பேசுவீராக. எங்கள் மீட்பெருமைகள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.